ஹாய் கைஸ், கோட்டக்ஸில் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதுக்கு நீங்கள் சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் லேர்ன் பண்ணால் போதும். ஸோ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், ட்ரெண்ட் அனலைஸ் இதை நீங்கள் பண்ணாவே போதும், கண்டிப்பாக உங்களாலும் ப்ராஃபிட்டாக இருக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருப்பேன். ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் மைனராக டபுள் பாட்டம் வச்சதுனால நான் ஒரு என்ட்ரி எடுத்திருப்பேன். ஸோ அந்த என்ட்ரி ஏன் எடுத்தேன்னா, ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன், சப்போர்ட் லைனில் மார்னிங் ஸ்டார் வராங்கன்னா பையர் அங்கே ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அது கன்ஃபர்மேஷன் கேண்டலுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த நெக்ஸ்ட்டு கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் கேண்டல்னு வச்சுக்கோங்க. அது அந்த மாதிரி கேண்டல் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகினாவே மோஸ்ட் ஆஃப் தி டைம் கண்டினியூஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ எந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதோ அந்த ட்ரெண்டோட கண்டினியூஷன் தான் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே நான் ஒரு 2500 கிட்ட ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்தேன். ஸோ அந்த ட்ரேட் எனக்கு டீப்பான வின்னு. ப்ராப்பரான நாலேஜ் இல்லாதனால தான் இங்கே நிறைய பேர் லாஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் நானுமே பிகினிங்கில் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல நாலேஜை கெயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கே ஏர்ன் பண்ணுன்னு நினைக்காதீங்க. முதல்ல லேர்ன் பண்ணுற மைண்ட் செட்டில் வாங்க. அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே ட்ரேடிங்குள்ளே வாங்க. அதுவும் குறிப்பாக இந்த பைனரி ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுன்னு நினைங்க. டெமோவில் பண்ணுங்கள், டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு எல்லாமே நிறைய கற்று தரும். டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.